வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் பாலச்சந்தர் நரம்பியல் சிகிச்சை நிபுணர் அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். வணக்கம் சார். நரம்பியல் சம்பந்தமான நோய்கள் முதியோர்களுக்கு பொதுவா ஏற்படக்கூடிய நோய்கள் பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் பாலச்சந்திரன். நான் ஒரு நியூராலஜிஸ்ட், அதாவது மூளை மற்றும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பார்க்கிற நிபுணர். நான் இப்போ மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ்ல நியூராலஜிஸ்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வயது முதியும் போது சுகர் மற்றும் பிரஷர் இதனால நரம்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, முக்கியமா வயதானவர்களுக்கு எந்த மாதிரியான நரம்பு சம்பந்தமான வியாதிகள்லாம் வருதுங்க சார்? பொதுவா நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பத்தி டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி, நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூளை இருக்கு. மூளையில இருந்து முதுகு தண்டு இருக்கு. முதுகு தண்டுல இருந்து கை, கால் மற்றும் வயிற்றுக்கு, இடுப்புக்கு வர நிறைய நரம்புகள் இருக்கு. இந்த மூளையிலயோ இல்ல முதுகு தண்டுலயோ இல்ல மூளையில இருந்து வர நரம்புலயோ பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா பலவிதப்பட்ட நரம்பியல் ரிலேட்டட் நோய்கள் வரலாம். வயதானவர்களுக்கு பிபி, சுகர்னால காமனா அதிகமாச்சுனாக்கா ஸ்ட்ரோக், பக்கவாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பக்கவாதம் வரலாம். இது ரொம்ப காமனானது. இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா வேற என்னென்ன ப்ராப்ளம் வரலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, வயதாகிறதுனால மூளை சுருங்கி போறதுனால நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளங்கள் வரலாம். நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம்னாக்கா காமனா பாத்தீங்கன்னாக்கா பார்க்கின்சன் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கின்சன்றது ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி நோய், அதுவும் வரலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா மறதி ரிலேட்டட் வியாதிகள், எக்ஸாம்பிள்ஸ் உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா அல்சீமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சீமர்ஸ் டிசீஸ் வரலாம். அண்ட் தென் மற்ற வேறு வகையான மறதி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வயதானவர்களுக்கு காமனா வரலாம். இது ரொம்ப காமனா நம்ம சொசைட்டில பாப்புலேஷன்ல வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். இது நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் அப்படின்றது பெரிய ஆபத்தான நோயா முதியோர்கள் இடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம நல்லா இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு பக்கவாத நோய் வருது. இதுல நிறைய விதமான பக்கவாத நோயாளிகள் நாங்க பாக்குறோம். வித்தியாசமான பலவிதமான பக்கவாதம் இருக்கே, அதுக்கான காரணங்கள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா பக்கவாதம், அதாவது இங்கிலீஷ்ல ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மெயினா ரெண்டு ரீசன்னால வரலாம். நம்ம மூளையில இருக்க நரம்புகள், நியூரன்லாம் நல்லா நார்மலா செயல்படணும். நல்ல ரத்த ஓட்டங்கள் தேவை. அப்பதான் மூளையில இருக்க நரம்புகள் நல்லா வேலை செய்யும். மூளைக்கு போற ரத்த ஓட்டத்துல தடைப்பட்டு ஏற்பட்டுச்சுனாக்கா அதனால பக்கவாதம் வரலாம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு பிபி அதிகமாகி மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டாலும் பக்கவாதம் வரலாம். சோ மெயினான ரெண்டு ரீசன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு ரத்த குழாய் அடைப்பு, அதனால வரலாம். அது பேரு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா மூளையில ரத்த கசிவு ஏற்படுறதுனால மூளையில இருக்க நரம்புகள் செயலிழந்து போறதுனால ஸ்ட்ரோக் வரலாம். அது பேர் ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைதல் எதனால ஏற்படுது, இல்ல அடைப்பு எதனால ஏற்படுது? உணவு பழக்கங்கள் அதுக்கு காரணமா, இல்ல வயது அதிகமாகிறது தான் அதுக்கான காரணமா சார்? இந்த ரத்த குழாய் அடைப்பு எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏஜ் ஆகும்போது நார்மலாவே இந்த ரத்த குழாயில கொலஸ்ட்ரால்ஸ் டெபாசிட் ஆகலாம். அப்படி கொலஸ்ட்ரால்ஸ் டெபாசிட் ஆச்சுனாக்கா வயதாக இந்த கொலஸ்ட்ரால்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பு ஏற்பட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போச்சுன்னா சடனா அந்த ரத்த குழாய் கட் ஆகிறதுனால ஃபுல்லா கட் ஆகலாம். சோ அதனால மூளைகள் செயலிழந்து போகலாம். சக்கரை வியாதி, சுகர் சொல்றாங்க இல்லைங்களா, அது ரொம்ப காமன். பிபி, பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு இருந்தனாக்கா அதனாலயும் வரலாம். இது இல்லாம எக்ஸ்ட்ராவா கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட் கொலஸ்ட்ரால், அந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுனாலும் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம இன்னொரு நமக்கு சொசைட்டில காமனா இருக்க தீய பழக்கங்களான ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் அது மாதிரி பண்றதுனாலயும் அது மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹார்ட் வீக்கா இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட்ல உருவாகிற ரத்த கட்டி ஹார்ட்ல இருந்து பரவி மூளைக்கு போயிட்டு அடைப்பு ஏற்பட்டு அது மாதிரி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேஜரான ரீசன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சுகர், பிபி அண்ட் தென் கொலஸ்ட்ரால், இந்த ரீசன்ஸ்னால வரலாம். இது இல்லாம ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அது மாதிரி ரிலேட்டடான ப்ராப்ளம்னால வரலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்னாலையும் இது மாதிரி வரலாம். பொதுவாவே இந்த ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் காமனா பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க, நல்லா நடந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு நார்மலா காலையில நைட்டு படுக்க போயிருப்பாங்க. காலையில எழுந்திருச்சு பார்த்தாங்கன்னாக்கா கை கால் தோண்டு போயிடும், வராது. அதுதான் ஒன் ஆஃப் த ரொம்ப காமனான சிம்டம். அதாவது ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னாக்கா
நல்லா இருக்கவங்க திடீர்னு கை கால் செயல் இழந்து போறது, ஒரு பக்கம் கையோ இல்ல ஒரு பக்கம் காலோ இல்ல ரெண்டுமே கூட செயல் இழந்து போகலாம். இது ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். பேசும்போது பேச்சு குளறது, தென் வாய்க்கோணல் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள். இதெல்லாமே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில மணி நேரங்கள்ல டெவலப் ஆகும் ஸ்ட்ரோக்ல. இதுதான் ஒன் ஆஃப் த காமன் அறிகுறி. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் உடம்பு மட்டும் மறுத்து போறது, தலையில இருந்து ஆரம்பிச்சு கை கால் இடுப்பு மட்டும் ஒரு பக்கத்துல மட்டும் மறுத்து போறது ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள். ஸ்ட்ரோக்னாக்கா சடனா நல்லா இருக்கவங்க சடனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள். இது இல்லாம மூணாவதா பாத்தீங்கன்னாக்கா வேற சில இதுல என்னென்ன அறிகுறிகள் வரும்னு பாத்தீங்கன்னாக்கா நடக்கும்போது தள்ளாட்டம் ஏற்படும், ஒரு பக்கமா சாயறது, அது மாதிரி இல்ல ஒரு சிலருக்கு நடுக்கும், அது மாதிரி கூட வரலாம். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் உடைய அறிகுறிகள். இப்போ இந்த ஸ்ட்ரோக் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார்? முன்னாடியே வந்து இவங்களுக்கு இருக்கு, சிறிய அளவுல ஏதாவது மூளைக்கு போற நரம்புல வந்து கட்டிகள் இருக்கு, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இயர்லியர் சிம்டம்னு பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலேயே யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அறிகுறிகளா வரலாம். என்னன்னா டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தொடர்ந்து அடைப்பு ஏற்படாம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு மணி நேரம் மட்டும் அடைப்பு ஏற்படும் போது என்ன ஆகுனாக்கா அந்த ஒரு பக்கம் கை கால் வந்து சைல இருந்து போகலாம், கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கும். இது ஒன் ஆஃப் த காமன் சிம்டம் இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி. பட் ஆனா எல்லாருக்குமே இது மாதிரி அந்த அறிகுறிகள் இருக்குன்ற அவசியம் கிடையாது. மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா சுகர் பிபி இருக்கிறவங்க எப்பயுமே அதை நல்லா கண்ட்ரோலா வச்சுக்கிட்டாங்கன்னாக்கா வராம தடுக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா எந்த சிம்டமே இருக்காது, பிபி சுகருக்கு மட்டும் வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க, சரியா மாத்திரை எடுக்காதனால திடீர்னு இது மாதிரி கை கால் வராம போகலாம். அதுக்கு முன்னாடியே என்னென்ன அறிகுறிகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மயக்கம், இல்ல வந்து வாமிட்டிங், இல்ல ஏதாவது தள்ளாட்டம் நடுக்கும், அது மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா இயர்லியரா போயிட்டு நியூராலஜிஸ்ட் பார்த்து செக் பண்ணிட்டு பிபியும் சரி சுகரும் கண்ட்ரோலா வச்சாங்கன்னாக்கா பின்னாடி இது மாதிரி ஸ்ட்ரோக் வராம தடுக்கலாமே தவிர டைரக்டா முன்னாடியே ரொம்ப சிவியரான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ரொம்ப மைல்டான சிம்டம்ஸ் தான் இருக்கும். சோ அதை நீங்க ஆரம்பத்திலே பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரெகனைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பெயர் வெங்கடாஜலம், எனக்கு வயசு 74. டாக்டர் பாலச்சந்திரன் அவர்கள் நரம்பியல் சம்பந்தமாகவும் எலும்பு சம்பந்தமாகவும் கூறிய விளக்கங்கள் எனக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது. நான் பியூர் வெஜிடேரியன் என்பதால் பால், சத்துள்ள உணவு, பி வைட்டமின் தேவைப்படுவதால் சாப்பிடும்படி அறிவுறுத்தினார். மேலும் சமமான தரையில் அரை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நடப்பது நல்லது என்று கூறினார். அதன்படி நான் நடந்து கொள்ள விரும்புகின்றேன். டாக்டர் அவர்களுக்கு நன்றி. நேயர்களே, டாக்டர் சித்திரலேகா சமூக நல ஆர்வலர் அவர்களின் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரீஅடிக்ஷன் சென்டர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஆரம்பிக்கிறதுக்கு 5 பேருக்கு ஆரம்பிச்சேன். இப்ப வந்து 60 பேர். நான் வெளியில வரும்போது 60 பேர், அதாவது அவுட் பேஷண்ட் வெளியில இருந்து வந்து வைத்தியம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 60ல இருந்து 70 பேர் வருவாங்க. அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் தான். அப்படி இருக்கும்போது இந்த முதியோர் என்ன இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட், பிசிக்கல் ட்ரீட்மெண்ட், மெடிசின்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு குரூப் வரும். எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமை அந்த குரூப் மீட்டிங் இருக்கும். 9ல இருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். அது வந்து தனியா ஒரு ஹால்ல நடக்கும். அப்போ அந்த முதியோர் வந்தாரு. எல்லாரும் சிரிச்சாங்க. வந்து என்ட்ரு ஆனோன்னு, என்ன 67 வயசா இருக்கு, நீங்க இது போய் இன்னும் 2 வருஷம் இருப்பீங்க, 3 வருஷம் இருப்பீங்க, சாகிற வயசுக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் கேட்டாங்க. இருந்தாலும் மனப்பக்குவத்துல அவர் திருந்தணும்னு சொல்லும் போது அதை வந்து வைத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி அவரை சேர்த்துட்டு அவர் வந்து நல்லா வந்தாரு. பையன் கூடயே வருவான். எங்க அப்பா வந்து பரவாயில்ல, இங்க 1 மாசம் ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப நல்லா இருக்காரு. சோ நாங்க என்ன சொன்னோம், அவங்க நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க மேடம் நீங்க என்ன குடிப்பீங்களா, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, நீங்க போய் எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், இது வந்து அனுபவம் தேவையில்லை, நம்மளோட மனம் இதுதான், நம்ம வந்து ஷேர் பண்றோம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நாங்க ஆலோசனை சொல்றோம். அதனால நீங்க வந்து இதுக்காக நான் குடிக்கணுமோ அப்படின்லாம் இல்ல, நான் வந்து ஒரு ஆலோசகர், அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு அது நிக்கணும்னு நீங்க அதை வந்து குடி நிறுத்தணும்னு சொல்றீங்க, அதனால வராங்க. சோ இவர் என்ன பண்ணாரு, 6 மாசம் ஆச்சு, குடியே தொடவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு. சோ நான் எப்பவுமே 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன பாராட்டு பரிசு எல்லாம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நிறுத்தியிருக்காரு. சோ அது பெரிய ரெக்கார்ட் பிரேக். அது இடையில என்ன பண்ணாருன்னா, ஒரு பையன் வந்து ஒரு பையன் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பசங்க இந்த மாதிரி வீடு பாத்துக்கணும்ப்பான்னா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் வாட்ச்மேனா இருக்கிறேன், வாட்ச்மேனுக்கு என்ன கூலி கொடுக்குறீங்களோ அந்த கூலி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைங்களுக்கும் அவர் வாட்ச்மேன் வந்து கூலி வாங்கி, அப்புறம் வந்து அவர் வந்து அதுலயே சம்பாரிச்சு பசங்களுக்கு போகும்போது
ஒரு 83 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் பையன் வந்து சொல்லிட்டு போனா, இது மாதிரி எங்க அப்பா வந்து இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வரைக்கும் ஃபாலோ அப் வந்திருக்கு. வந்து பெருமையா தான் சொல்லணும் முடியும். ஏன்னா அவர் வந்து கடைசி காலத்துல அந்த 4 பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமா இருந்தது அவருக்கு. அவர் பசங்களுக்கு நான் என்ன இழந்தவனோ சின்ன வயசுல, நான் என்ன செய்யல என் பசங்களுக்கு, அதை நான் செஞ்சுட்டு போனது ஆத்ம திருப்தியா இருக்குமா. அது காரணம் வந்து நீங்க தான் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இல்ல, கண்டிப்பா நான் இல்ல, அது உங்களோட முயற்சி. நாங்க வந்து ஒரு 10 அக்செப்ட் பண்ணதுனாலதான் இந்த முயற்சிக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதனால கண்டிப்பா உங்களோட முயற்சியில தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நிறைய கேசஸ் சொல்லலாம், சொல்லிட்டே போலாம். ஒரு முதியோர் வந்து இன்னொரு என்னன்னா ஒரு பிரச்சனை என்ன, இவங்களுக்கு நடந்திருக்கு. இது வந்து 60 வயசுக்கு அவருக்கு நடந்திருக்கு. ஆனா ஒரு பொண்ணு பெத்த அவங்க அப்பாக்கு, நிஜமா சொல்றேன், ஒரு பெரிய ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, பெரிய அதிகாரி அவரு. ஆனா அவரு வந்து அந்த வயசான காலத்துல கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் என் வீட்டுக்கு வருவாரு, எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் வருவாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு வந்து மனநல பாதிப்பு இருந்திருக்கு. சோ அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல அவர் வந்து ஒரு என்ன வேணா நான் என்ன வேணா செய்யலாம் பண்றத அந்த முதியோர் அதோட முகத்துல பாப்பேன். நீங்க சொல்லுங்க மேடம், நான் எங்க வேணா வரேன், என் பொண்ணுக்காக நான் எங்க வேணா செய்யறேன், எது வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சோ அவரோட பாதிப்பு என்னன்னா, என் பொண்ணு எப்படியாவது ஒரு நல்ல பாதுகாப்பா இல்லத்துல சேர்க்கணும், நல்லா இருக்கணும்ன்றது கடைசி வரைக்கும் அவர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை பாத்துட்டு இருந்தாங்க. கடைசியில அவரு கொஞ்சம் அவர் உடம்பு சரியாம இருக்கும் போது அந்த பொண்ணை வந்து ஒரு மனநோய் காப்பத்துக்குள்ள சேர்த்து விட்டாச்சு. வேற வழியே இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கூட வயசானவங்களுக்கு வருது. தன்னோட பிள்ளைங்களை எங்க போடுறதுன்ட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய முதியோர்கள் வந்து அவங்களே போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்ற பாரு, ஒரு நம்ம சொல்றோம் மருமக மாமியார் சண்டைன்னு சொல்றோம். ஆனா அந்த ஒரு நம்ம பஸ்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க. இது நடந்தது. இதில் நான் கேட்க முடியாது, ஏன்னா என் பக்கத்துல இருக்குது. நானும் கேட்ட ஆரம்பிச்சிட்டேன், என்னம்மா பிரச்சனைன்னு. இல்ல, எங்க மாமியார் காணாம போயிட்டாங்க, அவங்களுக்கு 65 வயசு, எங்க போனாங்கன்னு தெரியல, நான் இப்ப கோவிலுக்கு போறேன் தேடுறதுக்கு, எங்கேயாவது கோயில்ல இருப்பாங்க, நீங்க எவ்வளவு கோயிலுக்கு போய் தேடுவீங்கம்மா அப்படின்னாச்சு. நான் வந்து என்னோட சொந்த ஒரு சென்னை, சோ நான் அங்க வந்துட்டு இருந்தேன். அவங்க நடுவுல வந்து இந்த கோயில்ல இறங்கி இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் வந்து திங்கட்கிழமை வரேம்மா, உங்களோட போன் நம்பர் கொடுங்க, நான் தேடி வைக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நான் வந்து பாண்டிச்சேரியில நிறைய முதியோர்கள் இடத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அவங்க அங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில நான் சொன்னேன், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மண்டே டியூட்டி ஜாயின் பண்ண உடனே நான் ஒரு இல்லத்துல போன் பண்ணேன். போன் பண்ணோன்னு அவங்களோட அட்ரஸ் எல்லாம் சொன்னும் போது, ஏன்னா நாங்க வந்து எப்பவுமே அந்த சோசியல் வெல்ஃபேர், நாங்க வந்து சோசியல் சமூக சேவைனால எப்பவுமே எல்லா முதியோர் இல்லத்துல நாங்க அட்டாச்சா இருக்கோம். எல்லாரோட கான்வென்ட், அந்த கான்வென்ட் சிஸ்டர் கிட்ட நான் பேசும்போது இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட், ஏன்னா நாங்க நிறைய பேர் முதியோர் வருவாங்க, அங்க சேர்க்கறதுக்கு வருவாங்க இல்லையா, இருக்காங்க சிஸ்டர், இங்க எங்கேயோ இருக்காங்க மேடம், எங்க கிட்டதான் இருக்காங்கன்னு. அப்படியான்னு சொல்லிட்டு உடனே நான் போய் அந்த இல்லத்துல போய் பார்க்கும்போது, கான்வென்ட்ல தான் இந்த முதியோர் இல்லம், அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ரூமை கொடுத்து டிவி கொடுத்து நல்லா ஆரோக்கியமா தான் அங்க வச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அதிகாரி கிட்ட, யாராவது என் பேரு சொல்லி வந்தாங்கன்னா தயவுசெய்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க, ஒரு இதனாலதான் அந்த அம்மாக்கு தெரியாம போயிடுச்சு. சோ உடனே நான் வந்து அந்த அம்மாக்கு சொன்னேன், போன் பண்ணி, இந்த மாதிரி உங்க மாமியார் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்து அவங்க அழைச்சிட்டு போனாங்க. அவங்க இன்னி வரைக்கும் ஸ்டில் டுடே இந்த மறக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, கடைசி காலத்துல என் மாமியார் என் கூட வச்சுக்கிட்டு, அவங்க என் கூட ஒரு 5 வருஷம் இருந்தாங்க மேடம், இந்த மாதிரி நல்லா இருக்காங்க. சோ இந்த மாதிரியும் ஒரு நோக்கத்துல நடக்குது. அதே மாதிரி வெறுத்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, முதியோர் இல்லத்துல எடுத்துட்டு போயிடுறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏதோ இதுல மாயவரத்துல அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, அது கஷ்டம். நானே அது போலாம் கூட நினைச்சிருந்தேன். அது வந்து பெரிய விஷயம் ஆயிடும். அது வந்து வெளியில ப்ரொபகண்டா ஆயிடுச்சு, அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னொன்னு என்ன, என்கிட்ட வந்தாதான் நான் அதெல்லாம் செய்ய முடியும், தர நானா வெளியில போய் செய்ய முடியாது. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், என் பேர் சந்திரா, எனக்கு வயசு 45. முதியோர்களுக்காக வழங்கிய பொது சேவை முகாம் டாக்டர் சித்ரலேகா அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க.
அவங்க அதில் நடந்துட்டதை பற்றி, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்றதை பற்றி சொன்னாங்க. அது கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த மாதிரி முகாம்களில் ஈடுபட்ட டாக்டர் சித்திரலேகா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.